இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் வசனம் வரையிலும் நாம் தியானிக்கலாம். 2ஆம் அதிகாரத்தின் 17ஆம் வசனத்தில் பொல்லாப்பு செய்கிறவர்கள் கர்த்தரின் பார்வைக்கு நல்லவர்களாக ஆசீர்வாதமாக இருக்கிறார்கள், நியாயம் தீர்க்கிற தேவன் எங்கே என்று சொல்லி தேவ நிந்தனையான வார்த்தைகளை சொல்லுகிற தன்னுடைய ஜனங்களுக்கு ஆண்டவர் பதில் தரும் வண்ணமாக இந்த முதல் 6 வசனங்கள் அமைந்திருக்கிறதை நாம் பார்க்க முடியும். இன்றைக்கும் விசுவாசிகளாய் அழைக்கப்பட்டிருக்கிற நாமும் கூட அநேக நேரங்களிலே இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லுகிறோம். அதாவது பொல்லாப்பு செய்கிறவர்கள் நன்றாக வாழ்ந்திருக்கும் பொழுது நியாயம் தீர்க்கிற தேவன் இல்லையே என்று சொல்லுகிறது போல நாம் அநேக நேரங்களிலே அவருடைய நியாயத்தை, நீதியை, அவருடைய பரிசுத்தத்தை குறித்து வார்த்தைகளிலே குற்றப்படுத்துகிறவர்களாக நாம் காணப்படுகிறோம். அதற்கு பதில் தரும் வண்ணமாக, இதோ நான் என் தூதனை அனுப்புகிறேன், அவர் எனக்கு முன்னே போய் வழியை ஆயத்தம் பண்ணுவான். அப்பொழுது நீங்கள் தேடுகிற ஆண்டவரும் நீங்கள் விரும்புகிற உடன்படிக்கையின் தூதனுமானவர் தம்முடைய ஆலயத்துக்கு தீவிரமாய் வருவார், இதோ வருகிறார் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இங்கே 2 வருகையுமே இணைத்து இங்கே மல்கியா குறிப்பிடுகிறதை நாம் பார்க்க முடியும். அதாவது முதல் வருகையில் ஆண்டவருக்கு வழியை ஆயத்தப்படுத்தும்படியாக யோவான் ஸ்நானன் வந்ததை நாம் வேதத்திலே பார்க்கிறோம். இதனை இயேசு கிறிஸ்துவும் மத்தேயு 11:10 லூக்கா 7:27 குறிப்பிடுகிறார். அது எப்படி எனில், இதோ நான் என் தூதனை உமக்கு முன்பாக அனுப்புகிறேன், அவன் உமக்கு முன்னே போய் வழியை ஆயத்தம் பண்ணுவான் என்று எழுதிய வாக்கியத்தில் குறிக்கப்பட்டவன் இவன்தான் என்று சொல்லி இயேசு சொல்லுகிறார். மார்க்கு எழுதின சுவிசேஷத்தை எழுதினவரும் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில், இதோ நான் என் தூதனை உமக்கு முன்னே அனுப்புகிறேன், அவன் உமக்கு முன்னே போய் உமக்கு வழியை ஆயத்தம் பண்ணுவான் என்றும் என்று சொல்லி மார்க்கு நிருப ஆக்கியோனும் இதை குறித்து சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் இதே மல்கியா 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் எலியா வருவார் என்று சொல்லுகிற காரியமானது ஒரு பகுதியானது யோவான் ஸ்நானனுடைய அந்த முன்னறிவிப்பிலே அவனுடைய வருகையிலே நிறைவேறி இருந்தாலும் பிற்காலத்தில் தான் இது முழுமையாக நிறைவேறக்கூடியதாக இயேசு கிறிஸ்துவனுடைய 2ஆம் வருகைக்கு முன்பாக 2 தூதர்கள் வருவார்கள் என்று சொல்லப்பட்ட காரியங்கள் முழுமையாக நிறைவேறக்கூடியதாக அது அமையும். இப்போ இந்த பகுதிகளிலே ஆண்டவர் உடன்படிக்கையின் தூதனுமானவர் என்பது இங்கே மேசியாவை குறிக்கிறது. ஆலயத்திற்கு தீவிரமாய் வருவார், ஆனாலும் அவர் வரும் நாளை சகிப்பவன் யார்? அவர் வெளிப்படுகையில் நிலை நிற்பவன் யார்? அவர் புடமிடுகிறவனுடைய அக்கினியைப் போலவும் வண்ணாருடைய, அதாவது சலவைக்காரனுடைய சங்காரத்தைப் போலவும் இருப்பார் என்று சொல்லி முதல் வருகையிலும் 2வது வருகையிலும் ஆண்டவர் மக்களின் மத்தியிலே செய்கிற கிரியைகளை குறித்து இங்கே மல்கியா குறிப்பிடுகிறார். அவர் உட்கார்ந்து வெள்ளியை புடமிட்டு சுத்திகரித்து கொண்டிருப்பார். இது இப்பொழுது சபையின் நாட்களிலே நடந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவர் இன்றைக்கு தாம் நேசிக்கிற பிள்ளைகள் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்பதற்காக அவர் புடமிடுகிறவனுடைய அக்கினியைப் போலவும் வண்ணாருடைய சவுகாரத்தைப் போலவும் இருப்பார். அவர் உட்கார்ந்து வெள்ளியை புடமிட்டு சுத்திகரித்து கொண்டிருப்பார் என்று சொன்னால், இன்றைக்கு நம்முடைய விசுவாசிகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் இப்படியாக பரிசுத்தப்படுத்த விரும்புகிறார். விலை மதிப்புள்ள உலோகங்களில் உள்ள மாசுகளை அப்புறப்படுத்துவதற்காக மிகுந்த வெப்பம் உள்ள நெருப்பு உலையில் அவற்றை புடமிட வேண்டும். அவ்வாறே கர்த்தர் தமது மக்களின் நன்மைக்காக அவர்களிலிருந்து மாசுகளை நீக்குகிறதற்காக புடமிடக்கூடியவராக இருக்கிறார். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில், அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேறப்பெற்றதாயிருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும் என்று சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். யூதா ஒரே அதிகாரம்தான், அதில் 24ஆம் வசனத்தில், வலுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்தில் மிகுந்த மகிழ்ச்சியோடு உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமை உள்ளவரும். நம்மை பரிசுத்தப்படுத்தி சுத்தப்படுத்தி நம்மை ஆண்டவர் புடமிட்டு வெள்ளியை போல அவர் மாற்றுகிறவராக இருக்கிறார் என்கிற காரியம் இன்றைக்கு சபை நாட்களிலே நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு பொருளை புடமிடும் பொழுது புடமிடுகிறவர் அதன் அருகிலிருந்து மிகவும் கவனத்துடன் பார்த்து கொண்டிருப்பார்.
சரியாக புடமிடப்பட்டவுடன் நெருப்பிலிருந்து எடுத்து விடுவார். அவ்வாறே தமது பிள்ளைகள் பாடுகளை அனுபவிக்கும் பொழுது கர்த்தர் மிகவும் கவனமாக அருகில் இருந்து கவனிக்கக்கூடியவராக இருக்கிறார். இன்றைக்கு உலகத்தில் மக்கள் அப்படி செல்வாக்கோடு இருக்கிறார்களே, அவ்வளவு செல்வத்தோடு கூட வாழ்கிறார்களே, கர்த்தர் நியாயம் தீர்க்கிறவர் அல்லவா, அவர் எங்கே என்று கேட்கிறோமே. நம்முடைய வாழ்க்கையில் நம்மை சுத்திகரிக்கும்படியாக, அவர் விரும்புகிற பரிசுத்தம் நமக்குள்ளாக உண்டாகும்படியாக அவர் மிகுந்த கவனமாக நம்முடைய அருகில் இருந்து ஒரு வெள்ளியானது எந்த அளவுக்கு புடமிடப்பட வேண்டுமோ அந்த அளவுக்கு புடமிட்டவுடன் வெளியே எடுப்பது போல ஆண்டவர் நம்மை அந்த உபத்திரவத்தின் குகையிலிருந்து வெளியே எடுத்து விடுகிறார். எனவே நமக்கு வரும் துன்பங்களுக்காக கர்த்தரிடம் கோபம் கொள்ளாமல் அவைகளுக்காக நன்றி செலுத்துவதோடு கூட நம்மை ஆராய்ந்து பார்த்து இன்னும் பரிசுத்தமாவதற்கு நம்மை அர்ப்பணிக்கக்கூடியவர்களாக நாம் காணப்பட வேண்டும். இரண்டாவது பகுதி தான் அந்த லேவியர்களை புத்திரர்களை சுத்திகரிக்கிறார் என்று சொல்லப்படுகிறத, கர்த்தருடையவர்கள் ஆகும்படிக்கு நீதியான காணிக்கையை செலுத்தும்படிக்கும் அவர்களை பொன்னை போலவும் வெள்ளியை போலவும் புடமிடுவார். இது ஆசாரியர்களை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. இது இனிமேல் நடக்கக்கூடிய காரியமாக இருக்கிறது. இந்த லேவியர்களை புடமிடுகிறது நிமித்தமாக அவர்கள் பரிசுத்தத்தோடு அவர்கள் ஆண்டவருக்கு காணிக்கைகளை படைப்பார்கள். அது கர்த்தருக்கு பிரியமாயிருக்கும் என்று சொல்லி வசனம் 4 சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதே போல 5வது வசனத்தில் அவர்கள் கேட்டார்களே, நீதியின் தேவன் எங்கே என்று சொல்லி சமூகத்தின் வீதிகளில் தேவன் நின்று கொண்டு எல்லா காரியங்களையும் அவர் பார்க்கக்கூடியவராக இருக்கிறார் என்பதை இந்த வசனம் 5 தெளிவாக இங்கே மல்கியா எழுதுகிறார். நான் நியாய தீர்ப்பு செய்யும்படி உங்களிடத்தில் வந்து சூனியக்காரருக்கும் வெச்சாரருக்கும் பொய்யான இடுகிறவர்களுக்கும் எனக்கு பயப்படாமல் விதவைகளும் திக்கற்ற பிள்ளைகளுமாகிய கூலிக்காரின் கூலியை அபகரித்து கொள்ளுகிறவர்களுக்கும் பரதேசிக்கு அநியாயம் செய்கிறவர்களுக்கும் விரோதமாய் தீவிரமான சாட்சியாயிருப்பேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நமது தேவன் உன்னதமானவர்தான், உன்னதங்களில் வாசம் பண்ணக்கூடியவர்தான். ஆனால் சமூகத்தில் நடக்கும் நிகழ்வுகளுடன் மிகவும் நெருக்கமாக எங்கும் நிறைந்திருக்கக்கூடியவராக இருக்கிறார். நமது ஆன்மீக வாழ்க்கையானது உலகத்தாரின் வாழ்க்கையிலிருந்து வேறுபட்ட ஒரு வாழ்க்கைத்தான். உலகத்தோடு கூட ஒத்து வாழும்படியாக நாம் அழைக்கப்படவில்லை. அவர்களுடைய காரியங்கள் வேறு, நம்முடைய காரியங்கள் வேறு. ஆனால் சமுதாயத்தில் நாம் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சமுதாயத்தை விட்டு பிரிந்து அல்ல, நம்ம சமுதாயத்தில் நாம் தூய்மை மிக்கவர்களாக வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். நமது சமூக செயல்பாடுகள் ஆன்மீக வாழ்வுடன் பின்னி பிணைந்ததாக அது இருக்க வேண்டும். ஆன்மீக வாழ்க்கை நான் நன்றாக வாழ்கிறேன், சமூக வாழ்க்கை எப்படினாலும் வாழுவேன் என்பது அல்ல. சமூக வாழ்க்கையிலும் ஆண்டவரை பிரதிபலிக்கிறவர்களாக வாழ வேண்டும். இல்லை என்று சொன்னால் நான் தீவிரமான சாட்சியாக உங்களுக்கு எதிராக வருவேன் என்று ஆண்டவரே சொல்லுகிறதை பார்க்கிறோம். நியாயம் தீர்க்கிற தேவன் எங்கே என்று கேட்டார்களே, அதற்கு இங்கே ஆண்டவர் பேசுகிறார். சூனியம், அதாவது சூனியக்காரியை உயிரோடே வைக்க வேண்டாம் என்று யாத்ராகமம் 22:18 சொல்லப்படுகிறது. சூனியத்துக்கு விரோதமாக ஆண்டவர் தீவிர சாட்சியாக வரக்கூடியவராக இருக்கிறார். விபச்சாரம், அதாவது திருமணத்தில் துரோகம் செய்கிற காரியங்கள், யாத்ராகமம் 20:14 விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்று மோசையின் மூலமாக அவர்களுக்கு கட்டளை கொடுக்கப்படுகிறது. அதே போல பொய்யானை, அதாவது நீதிமன்றத்தில் போய் பொய் சொல்லுகிற காரியங்கள், யாத்ராகமம் 20:16 பிறனுக்கு விரோதமாக பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. கூலியை அபகரித்தல், வேலைக்காரர்களுடைய சம்பளத்தை கொள்ளையடிக்கிற காரியம். அதாவது லேவியராகமும் 10:19-13 கூலிக்காரனுடைய கூலி விடியற்காலம் மட்டும் உன்னிடத்தில் இருக்கலாகாது என்று சொல்லுகிறார். விதவைகளையும் திக்கற்றோரையும் ஒடுக்குகிற காரியம். உலகத்தின் மக்கள் இவைகளையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நீங்கள் விதவைகளையும் திக்கற்றவர்களையும் பிள்ளைகளையும் இருப்பீர்களாக என்று யாத்ராகமம் 22:22 சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அந்நியருக்கு பரதேசிக்கு அநியாயம் செய்யக்கூடாது, ஏன்னா அந்நியர்களே அவர்களுடைய பொருள்களை திருடக்கூடாது என்று சொல்லி யாத்ராகமம் 20:15 பார்க்கிறோம். களவு செய்யாதிருப்பாயாக. இப்படிப்பட்ட காரியங்களை சமூகத்தில் செய்கிறவர்களாக இருந்தோம் என்று சொன்னால் கர்த்தர் தீவிர சாட்சியாக மாறி நமக்கு எதிராக நிற்பார் என்கிற காரியத்தை இங்கே மல்கியா குறிப்பிட்டு முடிக்கிறதை பார்க்கிறோம். ஆண்டவர் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறதற்காக
உபத்திரவங்களின் குகையில் ஆண்டவர் நம்மை கொண்டு செல்லும் பொழுது 6ஆம் வசனத்தில் நான் கர்த்தர், நான் மாறாதவர், ஆகையால் யாக்கோபின் புத்திரராகிய நீங்கள் நிர்மூலமாகவில்லை. யாக்கோபின் புத்திரர் என்பது ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் பண்ணின உடன்படிக்கை நிமித்தமாக இஸ்ரவேல் புத்திரர்கள் மேலே ஆண்டவர் அவர்களை நிர்மூலமாக்காதபடி அவர்களை வெள்ளியைப் போல பொன்னைப் போல அருகிலிருந்து புடமிட்டாலும் அவர்களை பரிசுத்தப்படுத்துகிறவராக அவர் உடன்படிக்கையில் மாறாதவராக இருக்கிறார் என்பது போல நம்முடைய வாழ்க்கையிலும் புதிய உடன்படிக்கையை ஏற்படுத்தின ஆண்டவர் அவருடைய இரத்தத்தின் மூலமாக பரிசுத்தமாகும்படி நம்மை அழைத்த ஆண்டவர் நான் கர்த்தர், நான் மாறாதவர் என்று சொல்லி ஆவிக்குரிய இஸ்ரவேலரின் புத்திரர்களாகிய நாம் நிர்மூலமாகாதபடி நம்ம அருகிலிருந்து எல்லா காரியங்களையும் சுத்தம் செய்து நம்மை பரிசுத்தப்படுத்தி அவருக்கு பிரியமுள்ளவர்களாக வாழ்கிறதற்கு வலுவாதபடி நம்மை காத்து மகிமையுள்ள சன்னிதானத்தில் மாசற்றவர்களாய் கொண்டு போய் சேர்ப்பதற்கு அவர் பிரயாசப்படுகிறார். அவருடைய கரங்களிலே நம்மை ஒப்பு கொடுத்து ஆராய்ந்து பார்த்து பரிசுத்தமாய் வாழ முற்படுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். என்னை புடமிட்டா பொன்னாக துலங்கிடுவே, என்னை புடமிட்டா நான் பொன்னாக துலங்கிடுவே. நான் போகும் பாதைகளை அறிந்தவரே, உந்தன் சொல்லை உணவு போல காத்து கொண்டே. நான் போகும் பாதைகளை அறிந்தவரே, உந்தன் சொல்லை உணவு போல காத்து கொண்டே. உமக்கே ஆராதனை உயிருள்ள நாளெல்லாம்.